2 வீக்ஸ் என்ன பண்ணுனீங்க? வாக்கிங்லாம் போவீங்க வெளியில? ஆமா, போயிட்டு தான் வரேன். டெய்லி இப்போ போறீங்களா இன்னும்? இப்போ 2 நாளா போகல சார். 2 நாள் போகலையா? மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? அன்னைக்கெல்லாம் அப்படியே பேய் காத்து மாதிரி அடிச்சிச்சு. சமையலே என் வீட்ல அப்படி காத்து அடிச்சிச்சு. என்னடா இப்படி அடிக்குதுன்னு விடி மின்னல் வேற. அப்படியே அந்த என் வீட்டில் வர பனை மரம்லாம் இருக்குல்ல சுற்றி, அது அந்த காஞ்சு போனதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த காற்று அடிக்கிறதுக்கு அப்படியே தொப்பு தொப்புன்னு வேற பறந்து போய் இங்கே பறந்து அங்கே பறந்து சரியான இதுவாயிருச்சு. ஆனால் மழை பெஞ்சாலும் மக்களுங்க கிரிவலம் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. மழைக்காக ஒதுங்க முடியாது, நினைச்சது நினைச்சுட்டோம் அப்படின்ட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய மலையா இருந்து ஒதுங்கிறவங்க இருக்காங்க. அது அவங்கவுங்க அந்த ஆத்ம பலத்தை பொறுத்து இருக்கு. அந்த அமாவாசை அப்போ கூட தான் பார்த்தேன், ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஆந்திராக்காரங்க இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஆமாம், நல்ல விஷயந்தான். நான் ரோட்டில் கேட்கறது கொடுக்குறாங்க. என்ன வேண்டிட்டு வர்றாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கும்போது அடுத்து அவங்க போய் 4 பேருக்கு அவங்களும் கூப்பிட்டு வர்றாங்க. அங்க பிரதர்ஷனம் கூட செய்கிறாங்க ரோட்டில், அப்படியே உருண்டு உருண்டு. யூடியூப்ல பார்த்தேன். ஒருத்தர் நான் நேரடியாக இப்போ பார்க்குறேன், நான் அடிக்கடி பார்க்குறேன். அங்கபிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கோமா தான் போய்கிட்டே இருந்தது. என்னடா வித்தியாசமா ஒரு ஜீவன் இப்படி போயிட்டு இருக்கேன்னு திரும்பி வந்து அவங்க பின்னாடி மோது பார்த்துட்டே போகிறது. இங்கே பக்கத்தில் போகிறவங்க யாரும் அதை முட்டலை போடுறது எல்லாம் நடந்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வித்தியாசமாக இருக்கும்போது அந்த அதுக்கே ஒரு மாதிரியாக மோது பார்த்துட்டு பின்னாடியே போகுது. போய்கிட்டு இருந்தது திரும்பிடுச்சு. ப்ளஸ் பண்ணிட்டு போகுது போலுக்கு. போய்கிட்டே இருந்துச்சு. ரோடு ஓரமாக அதோட மேய்ச்சிட்டு போய்கிட்டு ஒரு அங்கபிரசனம் பண்ணுறதை பார்த்துட்டு திரும்பிட்டு அவர் கிட்ட போய் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. இப்போ பெண்கள் கூட செய்கிறாங்க, ஆம்பளை மட்டும் இல்லை. அன்றைக்கி நான் ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் ரோட்டில், அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரைட். அவங்களால செய்ய முடியுமா என்னன்னு சொல்ல முடியாது. அதான் நான் நினச்சேன், எப்படி 14 கிலோமீட்டர் நடக்கவே, எனக்கெல்லாம் நடக்கவே வலிக்குங்க. இருக்கிறவங்களால முடியும். செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆ, வேற வண்டி வாசிகள் வந்து இவங்க வந்து எது பண்ணிடக்கூடாது. அந்த பக்கம் நினைக்கிறாங்க, ஆமா. அந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. 3 பேர் பின்னாடி இருந்துக்கிட்டு யாரும் ஆமாம் ரைட்டு. பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. அதெல்லாம் செய்யலாம், ஆனால் சப்போர்ட் ஆகணும். ஆமாம், ஏன்னா திடீர்னு வண்டிங்க. வந்துடலாம் அப்படின்னு ஆளுங்க இருந்தாங்கன்னா விலைக்கு கொடுத்துருவாங்க. ரைட் ரைட். அதெல்லாம் கொடுக்கணும். பாக்கியம் இருந்தால் தான் அது செய்ய முடியும். ஆமாம். நடக்கிறதுக்கே தனியாக